ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இந்த வாரம் 3 நாள் லீவ் வந்துச்சுல்ல, சனி ஞாயிறு ரம்ஜானுக்காக திங்கக்கிழமை. ஸோ எங்கேயாவது போகலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் சனிக்கிழமை வந்து ஆஃபீஸ் போக வேண்டியதாகிடுச்சு. சண்டே ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மண்டே வந்து பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு ஈவினிங் வர மாதிரி பிளான் பண்ணாங்க. ஸோ குமுளி போகலான்னு நினச்சோம். குமுளி வந்து இங்கே வந்து தேனியிலேருந்து கம்பம் போயிட்டு கம்பத்துலேருந்து குமுளி போனாங்க. டிக்கெட்லாம் கம்மி தாங்க. தேனியிலேருந்து கம்பத்துக்கு ஒரு ஆளுக்கு 31 ரூபா. அதுக்கப்புறம் கேரளா பஸ் ஒன்று நின்றுட்டு இருந்துச்சு நாங்கள் போகிறப்ப. அங்கே வந்து ஒரு ஆளுக்கு 20 ரூபா தாங்க டிக்கெட்டு. சரி வாங்க கேரளா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம். குமுளி வந்துட்டோங்க. வந்தவொடனே பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் லஞ்சு சாப்பிட்டோங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் கிரேவி, பரோட்டா. அது முடித்தோடனே நேராக தேக்கடி ரோட்டில் வந்து 700 கிலோமீட்டர் தூரத்தில் தான் ஃப்ளவர் ஷோ போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. போகிற வழியில் சர்ச் இருந்துச்சுங்க. இது நான் குமுளிக்கு வர்றது 4வது டைமுங்க. ஸோ இந்த சர்ச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஜீசஸ் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும். வாங்க அப்படி இப்போ 700 மீட்டரில் ஃப்ளவர் ஷோ இருந்துச்சுங்க. ஒரு ஆளுக்கு வந்து 70 ரூபா டிக்கெட்டு. நாங்கள் 2 பேரும் 140க்கு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனோங்க. இது வந்து ஏப்ரல் 20 வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது வந்து என்ட்ரன்ஸுங்க. உள்ளே போனோன்னா ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். இது வந்து நைட்டு வந்து லைட் எரியும். ஸோ பார்க்க அழகாக இருக்கும். நாங்கள் வந்து டே டைமில் தாங்க போனோம். ஏன்னா ஈவினிங் வந்துட்டால் நான் நாளைக்கு ஆஃபீஸ் போக முடியும். நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து ஃப்ளவர் ஷோக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வர்ற வழியில் வந்து கூடலூர் தாண்டினோன்னா லோயர் கேம்ப் இருக்கும், பெண்ணிக்கு மண்டபம் இருக்கும். அதெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ் தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இங்கே வரலாம். நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. நிறைய ஃப்ளவர்ஸோட பேரே எனக்கு தெரியல. இது நம்ம சன்ஃப்ளவருங்க. எல்லாம் சேல்ஸுக்கு வேறு வச்சுருந்தாங்க. நாங்கள் எதுவும் வாங்கலை. அங்கேருந்து தூக்கிட்டு வரணுமேன்ட்டு வாங்கலை. இது வந்து ஃபர்னிச்சர்ஸ் சும்மா டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. ஆர்டர் பண்ணால் நமக்கு கொண்டு வந்து தருவாங்க. இது வந்து ஒவ்வொரு பாட்லேயும் ஃப்ளவரோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு டிசைனாக வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இது கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி, கோயில் மாதிரி, அது மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. இது கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கா? ஃப்ளவர் பாட்டையே அந்த ரவுண்ட் ஷேப்பில் வச்சு அது மாதிரி வச்சுருக்காங்க. இது ஃப்ளவர் பாட்டை ஃப்ளவர் மாதிரி வச்சுருக்காங்க.
செல்ஃபி ஸ்டிக் இல்லாதனால டாப் வியூவிலேருந்து நம்மளால் பார்க்க முடியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இவ்வளோ தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. நீங்கள் நேரில் பார்க்குறப்ப செமையாக இருக்கும். சாமந்திப்பூ ஃப்ளவர் மட்டும் இல்லாமல் சைடில் கடைங்கள்லாம் இருந்துச்சு. ஸ்நாக்ஸ்லேருந்து ஃபேன்சிலேருந்து அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருள், கத்தி எல்லாமே நிறைய இருந்துச்சு. செப்பல் எல்லாமே இருந்துச்சு. இது வந்து ஃப்ளவர் பாட்டில் இருந்து ஃப்ளவர்ஸ் கொட்டுற மாதிரி இருந்துச்சு. இது ஆல்ரெடி நான் ஊட்டியில் பார்த்துருக்கேன். இது வந்து வாடாமல்லிப்பூ கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை அழகாக வச்சுருந்தாங்க. இது கோழி கொண்ட பூன்னு சொல்லுவோம்ல, அது பார்டர் மேக்ஸிமம் இதில் பார்டருக்கு அதை தான் வச்சுருக்காங்க. இது வந்து சாமந்திப்பூ. இடையில ட்ரெயின் வந்து பசங்களுக்காக சும்மா வச்சுருந்தாங்க. ஈவினிங்கில் இங்கே வந்து ஷோலாம் இருக்குமா, பாட்டு கச்சேரி, டான்ஸு, அது மாதிரி. இன்றைக்கி வந்து ரம்ஜான்னால் முஸ்லீம் பாட்டு பாடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம தான் வந்துடுவோமே, அதனால் வந்துட்டோம். இது வந்து காய் செடிங்க. பீர்க்கங்காய், புடலங்காய், பாவக்காய், அவரைக்காய் எல்லாம் இருந்துச்சு. இதோட சீட்ஸ் எல்லாம் பக்கத்தில் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது ஃப்ளவர் கோழி கொண்டப்பூ பார்டராக இருக்கா, நடுவில் ஸ்கொயர் ஷேப்பில் வேறு வேறு ஃப்ளவர்ஸை வச்சுருந்தாங்க. பார்க்க அழகாக இருந்துச்சு. இது பாருங்கள், இருக்கலே அழகாக எனக்கு தோணுது வந்து இந்த பக்கத்தில் இருக்க கோழி கொண்டப்பூ தான். 3 கலர் இருந்துச்சு. ரெட்டு, எல்லோ, ஆரஞ்சு, கனகாம்பர கலர். நேர்லேயும் பார்க்குறதுக்கு அதுதான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பக்கத்தில் சாமந்திப்பூ. ஸ்நாக்ஸு கடையும் இருந்துச்சு. அது மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் இருந்துச்சு, டீ இருந்துச்சு. நாங்கள் பாயாசம் குடித்தோம். ஈவினிங் போனால் நல்லா இருந்திருக்கும். வெறும் லைட்டாக பல்பெல்லாம் தெரியுதா, லைட்டாக இருந்துச்சு. நிறைய பசங்க வந்திருந்தாங்க. இப்போ லீவுக்கு போனோம்னா நல்லாயிருக்கும் பசங்களை கூட்டிகிட்டு. தேனியிலேருந்து வெறும் 2.5 மணி நேரம் தாங்க. நாங்கள் 10 மணிக்கு கிளம்புனோம். 12:30க்கெலாம் அங்கே போயிட்டோம். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஆப்போசிட்லேயும் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் நடக்க ஆரம்பித்தோம். இது வந்து ஸ்டார் மாதிரி இருந்துச்சு. இது டேமு, கப்பல் அந்த டிசைனில் வச்சாங்க. முடிச்சுட்டு பக்கத்தில் ஃபேன்சி ஸ்டோர் போனோம், ஏதாவது வாங்கலான்னு சொல்லிட்டு. ப்ரேஸ்லெட் நிறையா இருந்துச்சு. ஸோ ஒரு பிளாக் கலர் ப்ரேஸ்லெட் வாங்கினோம், பிளாக் கலர் பட்டர்ஃப்ளையோட. நார்மல் ரேட்டு தான், இங்கே இருக்க நார்மல் ரேட்டு மாதிரி தான் இருந்துச்சு. இது கிளிப்பு எதுவும் வாங்கலை, சும்மா பார்த்துட்டு வந்துட்டோம். ப்ரைஸ் எல்லாம் ரொம்பலாம் அதிகம் இல்லை நம்ம ஊர் அளவு தான். முடிச்சுட்டு பக்கத்துலேயே செப்பல் கடை இருந்துச்சு. செப்பல் நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு. நான் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினதுனால வாங்கலை, சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். இது வந்து அப்பளம் கடை. அவங்க வறுத்தே வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்குங்கன்னு சொன்னாங்க. கேரட் அப்பளம், புதினா, மிளகாய், அது மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு பாக்கெட்டில் போட்டு வச்சுருந்தாங்க. அது ஒரு பை வந்து 100 ரூபான்னு சொன்னாங்க. சரி, நம்ம தனியாக ஒன்று வாங்குறதுக்கு பதிலாக எல்லா டேஸ்ட்டும் பார்த்துக்கலாமேன்னு சொல்லிட்டு மொத்தமாக அந்த பை 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். சரி, ஆஃபீஸ்க்கு 2 நாளைக்கு வறுத்துட்டு போகலாம்ல, அதுக்காக. அதுக்கு பக்கத்தில் வந்து சீட்ஸ் கடை இருந்துச்சு. இதில் ஃப்ளவர்ஸ் இருக்குது, காய் இருக்குது, கீரை வகை எல்லாமே இருந்துச்சு. நான் காய் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய் போதும். அது 3 எனக்கு பிடிக்குன்றதுனால அது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் போய் பாருங்கள். ஃப்ளவர் ஷோ முடிகிறதுக்குள்ளார ஏப்ரல் 20. இது வந்து பக்கத்தில் பியூட்டிஷியன், இது வந்து ஃபேஷியல் சோப்பு இருந்துச்சு, பாத்திங் சோப்பு இருந்துச்சு. சரி, வாங்கிட்டு வரலாமேன்னு வாங்கிட்டு வந்தேன். தைலம்லாம் விற்றாங்க, நல்லா இருந்துச்சு, அது நல்லா கேட்டுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா பசங்களை கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டு வாங்க. ரிட்டன் வந்து நாங்கள் ஆளுக்கு 50 ரூபான்னு போட்டு தேனி வந்து சேர்ந்துட்டோம். தேங்க்யூ.